இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய் காரக்குழம்பும் அது அரிசி உலை கொதிச்சோடனே அரிசி போட்டுருக்கோம் சாதம் வடிச்ச உடனே கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கணும். கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி போடலாம். கடுகு கடலப்பருப்பு எல்லாமே பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்க உடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளி வதங்கின உடனே வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணியாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகணுன்றதுக்காக. நாங்கள் காலைக்கும் மதியத்துக்கும் சாப்பிட்ணும், அதனால் கொஞ்சம் சேர்ந்து வருன்றதுக்காக வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் நல்லா அலசி இதை போடுறோம். இது கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் நல்லா வதக்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கின உடனே நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு தேவையான கொஞ்சம் புளி, நிறைய புளி ஊற்றக்கூடாது, தேங்காய் அரைச்சி ஊற்றணும். புளி இதை கரைச்சி இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான். அந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ கருவேப்பிலை போட்ட உடனே அடுத்து நம்ம தேங்காயை கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமா கடைசியாக உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி போட்டு நல்லா கொதிச்ச உடனே இறக்க வேண்டியது தான். இது குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காயை அதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி உப்பு காரம் பார்க்கலாம். தேங்காயை ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றி எல்லாம் உப்பு காரெல்லாம் கரெக்டாக பார்த்தாச்சு. நல்லா கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்க வேண்டியது தான். இறக்கும் போது காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு போகலாம்.